இன்றைக்கி சுரக்காய் தட்டைப்பயிர் சேர்த்து சுரக்காய் சாதம் ரொம்ப சிம்பிளாக எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு தட்டைப்பயிரை வந்து குக்கரில் கொஞ்சமாக தண்ணி விட்டு வேக வச்சு வச்சுக்கோங்க. ஒரு 2 விசில் மீடியம் ஃப்ளேமில் வச்சு எடுத்துக்கோங்க. சுரக்காய் கட் பண்ணது, புதினா, கொத்தமல்லி, தக்காளி, வெங்காயம், பச்சை மிளகாய், அப்புறம் வந்து ஹோல் ஸ்பைசஸும் வந்து எடுத்து வச்சுக்கோங்க. இது வந்து தேங்காய் எண்ணெயில் தாளிச்சிங்கன்னா சூப்பராக இருக்கும். தேங்காய் எண்ணெய், கடுகு, சோம்பு கொஞ்சம் அதிகமாக 1 ஸ்பூன் அளவுக்கு கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. ஹோல் ஸ்பைசஸும் சேர்த்து கொஞ்சம் நல்லா பொரிஞ்சு வரட்டும். அதுக்கப்புறம் வந்து பச்சை மிளகாய் ஒரு 5-6 பச்சை மிளகாய் 2 கட் பண்ணி வச்சுட்டு கறிவேப்பிலை எல்லாம் எண்ணெயில் கொஞ்சம் நேரம் வதங்கினதுக்கப்புறம் வந்து வெங்காயம் சேர்த்துக்கோங்க. வெங்காயம் வதங்குறதுக்கு கொஞ்சமாக வந்து உப்பு சேர்த்துக்கோங்க. வெங்காயம் நல்லா வதங்கட்டும். நீங்கள் தட்டைப்பயிறு ஊற வச்சுருந்தீங்கன்னா 2 விசில் வச்சிங்கன்னா போதும். ஊற வைக்கல அப்படின்னா ஒரு மீடியம் ஃப்ளேமில் ஒரு விசிலும் சிம்மில் 2 விசில் வச்சிங்கன்னா சூப்பராக வெந்துடும். அப்புறம் மறுபடியும் நம்ம சாப்பாடு விசில் விடுவோம், அதனால் போதும். தக்காளி சேர்த்து கொஞ்சம் வதங்கினதும் சுரக்காய் வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன். தோலோடு தான் வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன். நீங்கள் கொஞ்சம் முத்தின மாதிரி இருந்தால் தோல் சீவிக்கலாம். சுரக்காய் கொஞ்சம் வதங்கினதும் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து சேர்த்துக்கோங்க. இது ஹோல் ஸ்பைசஸ்ஸு அப்புறம் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு எல்லாம் சேர்த்து பண்ணுறதுனால பிரியாணி மாதிரி சூப்பர் டேஸ்ட்டில் இருக்கும். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு பச்சை வாசம் போனது நம்ம வேக வச்சு வச்சுருக்கோம்னா தட்டைப்பயிறு அதை சேர்த்துக்கோங்க. அந்த தண்ணி இருத்து அப்படியே வச்சுக்கோங்க. நம்ம அரிசிக்கு தண்ணி அளந்து ஊற்றுறப்ப அதையும் வந்து சேர்த்துக்கலாம். மஞ்சள் தூள், தனி மிளகாத்தூள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி வீட்டில் அரைச்ச மிளகாத்தூள் வந்து ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு வந்து சேர்த்துக்கிறேன். நீங்கள் சிக்கன் மசாலா எது வேணாலும் வந்து சேர்த்துக்கலாம். கரம் மசாலா எது வேணாலும் சேர்த்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு கொத்தமல்லி, புதினா 2யும் சேர்த்து ஒரு மிக்ஸ் பண்ணிடுங்க. நம்ம தட்டைப்பயிறு வேக வச்சு அந்த தண்ணி வச்சுருக்கிறோம்ல, அந்த தண்ணி கூட மற்ற தண்ணியும் வந்து அளந்து வச்சுக்கோங்க. ஒரு டம்ளர் அரிசிக்கு 2 டம்ளர் தண்ணி அந்த மாதிரி அளந்து வச்சுக்கோங்க. பெருங்காயத்தூள் கொஞ்சம் சேர்த்துட்டு அரிசியை சேர்த்து ஒரு மிக்ஸ் பண்ணிவிட்டு தண்ணி அளந்து ஊற்றிட்டிங்கன்னா அவ்வளோதான். வேணுன்னா வந்து இதில் 1 ஸ்பூன் அளவுக்கு நீங்கள் நெய் விட்டுக்கலாம். இல்லை வேண்டாம் அப்படின்னா நீங்கள் விசில் வச்சு எடுத்து இன்னொரு பாத்திரத்தில் மாற்றுவீங்களா, அப்போ கூட வந்து நெய் விட்டுக்கலாம். நல்லா க்ளோஸ் பண்ணிவிட்டு உப்பு செக் பண்ணிவிட்டு க்ளோஸ் பண்ணி 2 விசில் வச்சு எடுத்துக்கோங்க. இப்போ வந்து தயிர் வெங்காயத்துக்கு கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயத்தை நல்லா தண்ணியில் கழுவிட்டு வெங்காயம், கருவேப்பிலை, கொத்தமல்லி, பச்சை மிளகாய், தக்காளி எல்லாத்தையும் சேர்த்துட்டு கொஞ்சம் உப்பு, தயிர் வெங்காயத்துக்கு ஏற்ற மாதிரி உப்பு, கொஞ்சமாக வந்து சுகர் சேர்த்துக்கோங்க. நல்லா அழுத்தி பிசைஞ்சிட்டு அப்புறமா வந்து தயிர் லாஸ்ட்டாக வந்து சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும். இப்போ ஃபுல்லாக விசில் போனதுக்கப்புறம் சைடில் லைட்டாக எடுத்து விட்டுட்டு அப்படியே இன்னொரு பாத்திரத்துக்கு மாற்றிட்டு அப்படியே மிக்ஸ் பண்ணிட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஒரு மாதிரி பிரியாணி லெவலுக்கு வந்து நல்ல டேஸ்ட்டில் இருக்கும். இந்த டைமில் வேணும் அப்படின்னா நீங்கள் மேலே வந்து நெய் விட்டுக்கோங்க. இல்லைன்னா அப்படியே சாப்பிட்டுக்கலாம். தட்டைப்பயிருக்கும் சுரக்காவுக்கும் ரொம்ப சூப்பராக இருக்கும். நீங்கள் குழம்பு வச்சிங்கனாலும் நல்லாயிருக்கும். முக்கியமாக இந்த மாதிரி ஸ்பைசஸ்லாம் சேர்த்து இஞ்சி பூண்டு சேர்த்து இந்த மாதிரி பிரியாணி மாதிரி பண்ணிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். கண்டிப்பாக ஒரு டைம் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். நீங்கள் தட்டைப்பயிருக்கு பதிலாக சுண்டல், அப்புறம் வந்து மொச்சை, இல்லைன்னா வந்து சுண்டல், அப்புறம் சோயா பீன்ஸ் இந்த மாதிரி சேர்த்துக்கலாம்.